மஹரம். ஒரு ஆண் இன்னொரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்கலாகாது, சேர்ந்திருக்கலாகாது, ஒரு மகரமுடனே தவிர என்று சொன்னார்கள். நான் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணிடத்திலே பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. நிர்பந்தம் இருந்தால்தான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேச வேண்டும். அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குமா ஏற்படுமானால் அந்த பெண்ணோடு அந்த பெண்ணின் தந்தை இருக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய சகோதரர் இருக்க வேண்டும். அவர்கள்லாம் மகரமுகளாக இருக்கிறார்கள். சின்னத்தா, பெரியத்தா போன்றவர்கள்லாம் மகரமுகள். அவர்கள் இருக்கிற போதுதான் ஒரு பெண்ணிடத்திலே தேவை கருதி, நிர்பந்தம் கருதி, அவசியம் கருதி பேச முடியும், உரையாட முடியுமே தவிர இல்லாவிட்டால் கூடவே கூடாது என்கிறார்கள். அங்கே மூன்றாவது ஆளாக சைத்தான் இருந்து கொண்டிருப்பான். அவன் இருவருடைய மனசிலையும் கெட்ட கெட்ட எண்ணங்களை, தீய சிந்தனைகளை விதைத்து கொண்டிருப்பான். எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஹ்லுவன்ன அஹதுக்கும்